யோ ஆனா நீலாம் இப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலையா? வேற யாரை பத்தியும் நான் பேசலைங்க. நம்ம டெக் சூப்பர் ஸ்டார், எப்படி சூப்பர் ஸ்டார் சுதர்சன் அவரை பத்தி தாங்க பேசுறேன். என்னடா திடீர்னு அவரை பத்தி கண்டென்ட்ட போடுற அப்படின்னு யோசிக்காதீங்க. அவர் ஒரு ஊழ வேலை பார்த்து வச்சிருக்காரு. என்னன்னா அவர் ஒய்ஃப கொலை மிரட்டல் பண்ணியிருக்காருங்க. எதுக்காக? வரதட்சணை கேட்டுங்க. இப்போதான் ஆல்ரெடி ஒரு வரதட்சணை பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் பெருசா போயிட்டு இருக்கு. இப்போ இவர் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து வரதட்சணை கொடுமை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, என்னென்ன பிரிவு கீழெல்லாம் இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க, இவர் குடும்பத்தில் உள்ளவங்களும் இந்த பிரச்சனையில மாட்டியிருக்காங்க, எல்லாத்துக்கு மேலே என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்க, இதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உடனே ஒரு கமெண்ட்டை போடுங்க. நீங்க போடக்கூடிய கமெண்ட் தான் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா கொடுக்குது அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்காக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. பார்க்குறீங்களா? அப்படி லேசா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. அப்புறம் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரியும் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் யாருன்னு சொல்லிட்டு. ஒரு காலத்துல டெக் பாஸா வளம் வந்துட்டு இருந்தவர். ஓப்பனா சொல்றேங்க, நானே அவரோட ஃபேன் தான் ஒரு காலத்துல. ஏன்னா அவர் அவ்வளவு ஜென்யூனா இருந்தாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ரீசெண்டா எக்ஸ்போஸ்னு மாத்தி அடிச்சுக்கிட்டு இந்த டெக் கம்யூனிட்டியே எப்படி வேலை பார்க்குதுன்னு சொல்லி நமக்கு அழகா நம்ம மக்களுக்கு காட்டிட்டாங்க. இவங்க மாத்தி சண்டை போட்டதுலயே இதுலயே இவர் மேல உள்ள மரியாதை அவ்வளவு போயிட்டுங்க. ஏன்னா மக்கள் அவ்வளவு பேரும் சமய ஏமாத்தி எப்படி அதனால ஒரு வீடியோ எடுப்பாரு, அடுத்து வந்து தாடியை ட்ரிம் பண்ணிட்டு சாயங்காலமே திரும்ப இன்னொரு வீடியோ எடுத்து ஒரு மாசம் யூஸ் பண்ண மாதிரிலாம் காட்டியிருக்காரு. அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிட்டு. ஆனா இவர் எப்படி நினைச்சிருந்தது தெரியுமா? ஆனா எனக்கே பெரிய ஏமாற்றமா தான் இருந்துச்சு. இவரா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவர் லீவ் பண்ணாரு பாருங்க டெக் பாஸ். அப்பவே நான் இவருக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்த ஆட்கள்ல நானும் ஒருத்தன். சரி, இதெல்லாம் எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? என்ன நடந்துச்சுன்னா, டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காரு. நல்ல டெக் ரிவ்யூஸ் போடுவாரு. இப்போ கொஞ்சம் ஜென்யூனா போடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோஸ்லாம் நான் பாக்குறது இல்ல, பசங்க சொல்லிக்கிட்டாங்க. நீங்க வேணா சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல இப்போ போடுற வீடியோ ஜென்யூனா இருக்கான்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து மேரேஜ் ஆயிட்டுங்க. எப்படின்னா லவ் மேரேஜ் தான். அவரோட ஒய்ஃப் வந்து மேரேஜ் ஆனோட்டியே வரதட்சணை அவங்க வீட்டில் என்னெல்லாம் தெரியுமா கொடுத்துருக்காங்க? 30 பவுன் நகை செஞ்சுருக்காங்க. அது போக 5 லட்சம் ரொக்கமா, அதாவது கேஷாக 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. இது போக சீர்வரிசை பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளோ வரதட்சணையும் இவர் வாங்கியிருக்காரு. யாரு? நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன். இது போக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 10 லட்ச ரூபா வேணும்னு சொல்லி இப்போ கூடுதலாக வரதட்சணை கேட்டிருக்காரு. எதுக்காக தெரியுமா? இந்த டெக் சூப்பர் ஸ்டார் சேனலில் வந்து அந்த போதிய அளவில் வந்து அவருக்கு வருமானம் இல்லையா. ஏன்னா டெக் பாஸ்ல இவங்க எப்படி கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். டெக் சூப்பர் ஸ்டார்ல அந்த லெவலுக்கு அடிக்க முடியல போல. ஏன்னா இவர் தானே ஓனரு, அதனால அடிக்க முடியாதனால இவர் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காராம். அந்த வீட்டோட வேலை பாதியிலேயே நிக்கிதான். ஸோ அந்த வீட்டை முடிக்கணுங்கிறதுக்காக பிரெக்னண்டா இருக்க அவருடைய ஒய்ஃபை வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காரு. கொலை மிரட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காருங்க. அரேஞ்ச் மேரேஜ் கூட இல்லை. பிரெக்னண்டா இருக்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணை இவர் வரதட்சணை குடும்பம் பண்ணியிருக்காரு. அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து. அவருடைய மனைவியோட பேரு விமலா தேவி. அவங்க வந்து தேனி மாவட்டம் வீரபாண்டிய வந்து சேர்ந்தவங்க. இவங்க வந்து இப்ப யார் மேலெல்லாம் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதர்சனோட அம்மா மாலதி, அது போக அவங்க அப்பா சுந்தர்ராஜன், இது போக அவங்க குடும்பத்தினர், மொத்தமா 5 பேர் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரதட்சணை கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படின்னு 4 பிரிவுக்கு கீழே இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும், இவரை எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வரதட்சணை கொடுமை கேஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவரை இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னு வைங்களேன், அப்போ மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இவர் ஃபேனா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா?